தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள். பரோபகாரம். என் கடன் பணி செய்து கிடப்பதே. பகுதி 2. லோகத்தில் இத்தனை ஜீவராசிகள், பசு பட்சிகள், தாவர வர்க்கங்கள் இருக்கிறோமே, இதில் ஒன்றுக்கொன்று வாழ்வுக்கு அவசியமானவைகளை பரஸ்பரம் கொடுத்து கொண்டுதான் ஜீவிக்கிறோம். இதிலே மனுஷியர்களான நாம் நம் போன்ற சக மனுஷியர்களிடமிருந்தும் மிருகங்கள், பட்சிகள், தாவரங்கள், இன்னும் இனானிமேட் என்கிற ஜட வஸ்துக்களிடமிருந்தும் கூட எத்தனையோ உதவி பெறுவதால் தான் ஜீவ யாத்திரையை நடத்தி கொள்ள முடிகிறது. இதனால் தான் ஜடம் என்று நினைக்கிற பூமி, ஜலம், அக்னி இவற்றுக்கு கூட நாம் செய்கிற பிரதியாக வைதிக மதத்தில் பலவிதமான சடங்குகள் இருக்கின்றன. தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கின்றன என்று ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடித்தார் என்றில்லை. வனஸ்பதி, அஸ்வத்தம் என்கிற மாதிரியாக அதுகளையும் உயிரும் உணர்ச்சியும் கொண்டதாக பார்த்து மந்திரபூர்வமாக அவற்றுக்கும் நம் பிரத்யுபகாரமாக பூஜைகளை பண்ண சாஸ்திரம் இருக்கிறது. தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம் என்றெல்லாம் அருகம்புல், மண் முதலானவற்றில் இருக்கிற தெய்வ சக்தியை கூட ஆராதிக்க வேத மந்திரங்கள் இருக்கின்றன. தினமும் செய்கிற பிரம்ம யஜ்ஞத்தில் சேத்தன அச்சேதனங்கள் அத்தனையிலும் இருக்கிற சைத்தன்ய சக்திக்கு நம் நன்றி அறிதலாக தர்ப்பணம் சொல்லி இருக்கிறது. ஒரு காக்கை இருக்கிறது. எங்கேயோ ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு நம் தோட்டத்திலே வந்து எச்சமிடுகிறது. அந்த பழத்தின் கொட்டை இங்கே நம் வீட்டு தோட்டத்தில் விழுந்து மரமாகிறது. அந்த காக்கை நமக்கு ஓர் உபகாரம் பண்ணிவிட்டது. நாய் காவல் காக்கிறது. குதிரையை வண்டியில் கட்டி சவாரி பண்ணுகிறோம். கோமாதா நமக்கு பௌத்திகமாகவும் ஆத்மார்த்தமாகவும் பண்ணுகிற உபகாரம் கொஞ்ச நஞ்சமில்லை. இப்படி எல்லாரிடமும் உபகாரம் பெற்றுவிட்டு மனுஷ ஜென்மா எடுத்துள்ள நாம் பிரதி உபகாரம் பண்ணாமல் இருந்தால் பாபம் அல்லவா? நன்றி மறப்பது நன்றன்று. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றெல்லாம் மகா பெரியவர் வள்ளுவர், இன்னும் மனு, வியாசர் எல்லாரும் சொல்கிறார்களே. மந்திரவத்தாகவும் கிராம ஜனங்களின் வழக்கத்தில் வந்துள்ளதுமான அநேக சடங்குகளை பண்ணினாலே அச்சேதனம், இனானிமேட் என்று நாம் நினைக்கிறவற்றின் அதிதேவதைகள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இது தவிர தாவரங்களுக்கு ஜலம் கொட்ட வேண்டும், மிருகங்களிடம் அன்பு பாராட்ட வேண்டும், அவற்றிற்கு கொடுமை செய்யவே கூடாது. வாயில்லா ஜீவன் என்றே அவைகளை ரொம்பவும் பரிவோடு சொல்வது வழக்கம். முன்காலத்தில் ஊருக்குள் மட்டுமின்றி வெளியே மாடுகள் மேய்ச்சலுக்கு போகிற இடங்களில் கூட அவற்றுக்கெனவே குளம் வெட்டி வைப்பார்கள். ஒரு பசுவுக்கு கழுத்திலே அரிக்கிறது. நம்மை போல் அதற்கு கையா இருக்கிறது சொரிந்து கொள்ள? எனக்கு அரிக்கிறது என்று சொல்ல அதற்கு வாய் கூட இல்லையே. அதன் கஷ்டத்தை உணர்ந்து பசு சொரிந்து கொள்வதற்கென்றே அங்கங்கே கற்களை நாட்டி வைத்தார்கள். தீண்டு குற்றி நிறுவுதல் என்று இதை ஒரு பெரிய தர்மமாக நீதி நூல்களில் சொல்லி இருக்கிறது. கடைசியில் நம் மாதிரியான மனுஷர்களிடத்தில் வந்தால் சிருஷ்டியில் பாக்கியுள்ள அத்தனை ஜீவ இனங்களுக்கும் எத்தனை கஷ்டம் இருக்குமோ அத்தனையும் சேர்த்து வைத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது. இது இவனுடைய அலாதி புத்தியினால் இவனே சம்பாதித்து கொண்ட சொத்து. இவனை போல ப்ராப்ளம், பிரச்சனை வேறு எதற்கும் இல்லை. இதிலே முக்கால்வாசி இவனே கல்பித்து கொண்டதுதான். இதை சரிப்படுத்துகிற மகா பெரிய பரோபகாரத்தை தான் மகான்கள் செய்கிறார்கள். இது தவிரவும் வைத்தியசாலைகள், சிறைச்சாலைகள், ஏழை விடுதிகள், அநாதாசிரமங்கள், விதவா இல்லங்கள், பிச்சைக்காரர் விடுதிகள் முதலியவற்றை போய் பார்த்தால் தெரியும் மனுஷர்கள் எத்தனை தினசான கஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள் என்பது. இவற்றை மகான்கள் தான் என்றில்லை, சாதாரண ஜனங்களான நாமும்
ஓரளவுக்கு தீர்த்து வைக்க முடியும். இம்மாதிரியான இடங்களை போய் பார்த்தால் நம் போன்றவர்களின் உபகாரத்தை கூட ஈஸ்வரன் எத்தனை ரூபங்களில் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், துக்கம் எங்கே உண்டோ அங்கே நாம் வலுவில் போய் அந்த துக்க நிவிருத்திக்கு நம்மால் ஆகக்கூடியதை எல்லாம் பண்ண முயலுவதே ஆகும். பணத்தாலோ ஷரீரத்தாலோ வாக்காலோ நம்மால் முடிந்த உதவியை பண்ண வேண்டியது நம் கடன், கடமை, டியூட்டி. இதைத்தான் தர்மம், அறம் என்று சொல்வது. முதலிலேயே நான் சொன்னபடி இதை செய்வதால் எதிராளிக்கு வாஸ்தவத்தில் எந்த அளவுக்கு துக்க நிவிருத்தி உண்டாகுமோ அதற்கு நாம் கேரண்டி சொல்ல முடியாது. அதற்கு நாம் ஜவாப்தாரியும் அல்ல. ஆனால் இப்படி செய்வதால் நமக்கு சித்த சுத்தி நிச்சயமாக சித்திக்கிறது. அதாவது மன மாசு அகல்கிறது. திருவள்ளுவர் கூட தர்மத்துக்கு டெஃபனிஷன், லட்சணம் சொல்லும் போது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்றுதான் சொல்கிறார்.